ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் தேர்வு எழுத போகிறவங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 13/7/2024 அன்னைக்கு நடைபெற போகுது. இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதான் முன்னாடியே ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் பிரிண்ட் எடுக்காமல் சுச்சுவேஷன் அமையலாம். ஸோ முன்னாடியே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் தெளிவாக இல்லை அப்படின்னா நீங்களே ஒரு பேப்பரில் உங்கள் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுடைய எக்ஸாம் சென்டருக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் முன்னாடி எங்கே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தூரமாக இருந்தால் நீங்கள் ஏர்லியாக வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதன் காரணமாக அட்ரஸ் கிட்ட இருக்கா தூரமாக இருக்கா அப்படின்றத முன்னாடியே பார்த்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஆஜராக பாருங்கள். ஓகே, எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 13/7/2024 காலைல 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. மொத்தமாக 200 கொஷின்ஸ் வைப்பாங்க. 300 மதிப்பெண்களுக்கு தான் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் ஹால் டிக்கெட்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறவங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதலாக உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட் படி நீங்கள் பிளாக் இங்கு பால் பென் இருக்க பாருங்கள், அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த பெண்ணுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ப்ளூ கலரோ வேறு எந்த கலரும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒன்லி பிளாக் கலர் பால் பென் இருக்க பாருங்கள், அதை மட்டும்தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த பெண்ணுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 2 பெண்ணை எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஒன்று யூஸ் ஆகலாம், இன்னொன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வர வேண்டிய நேரம், அதாவது 8:30 மணிக்கெலாம் அந்த எக்ஸாம் ஹால், அதாவது காலேஜோ ஸ்கூல்லே எக்ஸாம் நடக்கும், அங்கே 8:30 மணிக்கெலாம் ஆஜராகிக்கோங்க. அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எப்போ நீங்கள் போகிற மாதிரி இருக்குன்னா 9 மணிக்கு உள்ளலாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து போயிடணும். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9:30 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 மணிக்கு உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக 9 மணிக்குள்ளே அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8:30 மணிக்கெலாம் அங்கே இருக்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அதேமாரி 9 மணிலேருந்து 12:45 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தான் இருக்கணும். முன்னாடியே எக்ஸாம் நீங்கள் முடிச்சுட்டாலும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ 12:45 வரைக்கும் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஹால் டிக்கெட் கூட எதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, ஸோ பிளாக் பால் பென் எடுத்துகிட்டு போவாங்க. இது கூடவே ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேன் கார்டோ, ஓட்டர் ஐடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஜெராக்ஸ் கொண்டு போதான் போதுமானது. ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் ஏதாச்சும் ஒன்று கொண்டு போயிடுங்க, அதே போதுமானது. அதேமாரி ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 5 பக்கம் கொடுத்துருக்காங்க. 5மே வந்து தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பேஜ் இருக்க பாருங்கள், அதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. மீதி 4 பேஜுமே இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பேஜை தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேஜுமே தேவையில்லை. நீங்கள் எடுத்துகிட்டு போனால் 4 பேஜை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பேஜை மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் உங்களுக்கான எடுத்துகிட்டு போகிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கரெக்டாக 9 மணிக்கு உங்களுக்கான ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓஎம்ஆருக்கான சாம்பிள் தான் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஓஎம்ஆர் பேஜ் வந்து இருக்க போகுது. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓஎம்ஆர் வந்து பார்த்தா கொடுத்ததுக்கப்புறம் அந்த செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுடைய சைன் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓஎம்ஆர் விடைத்தாளில் தங்கள் கையொப்பத்தினை அதற்கென உள்ள 2 இடங்களில் வந்து பார்த்தா சைன் பண்ண சொல்லுவாங்க. தேர்வு தொடங்குவதற்கு முன்பு, அப்புறம் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 இடத்துல உங்களுக்கான சைன் இருக்கும். எங்கெங்க அப்படின்னா, ஸோ ஓஎம்ஆர் ஷீட் கடைசி பேஜ் செகண்ட் பேஜில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வரின் கையொப்பம் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது அதில் போய்ட்டு உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சைன் பண்ணுவீங்க. எங்கன்னா இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்வு முடிந்த பின் இந்த இடத்துல ஒரு சைனை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து மொத்தமாக 2 சைன் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு பாருங்கள், அதில் வந்து உங்கள் ஃபோட்டோவோ உங்கள் நேமோ ஏதாச்சும் வந்து தப்பாக இருக்குது, பிரிண்ட் பண்ணி தப்பாக வருது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சம்மந்தப்பட்ட இண்டிவிஜுவல் இருக்காரு பாருங்கள், உங்கள்கிட்ட நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல
உங்கள் ஃபோட்டோ என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் அவர் இந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேம் எல்லாமே வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் சூப்பர்வைசர் இருப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா OMR விடைத்தாள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் சொன்ன மாரி அதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வினா தொகுப்பு. ஸோ OMR வந்து 9 மணி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பரை வந்து 15 நிமிஷம் முன்னாடி 9:15க்குலாம் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 15 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கான அந்த கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கா, ஏதாச்சும் வந்து பிரிண்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்களா, பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பக்கமாக செக் பண்ணுங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வேறு கொஷின்ஸ் பேப்பருக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ OMR அந்த கொஷின் பேப்பரை தெளிவாக நீங்கள் பாருங்கள் பிரிண்ட் இருக்கா இல்லையான்றத. ஓகே, ஸோ ரெண்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து 9:30 மணிக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உடைய ஆன்சரை நீங்கள் வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் OMR ஆன்சர் ஷேடோ எப்படி பண்ணலாம்னா இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷன் நீங்கள் படித்து பார்த்துட்டு ஏதான் கரெக்டான ஆன்சர்னா ஏக்கு நேராக நீங்கள் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், பி தான் கரெக்டான ஆன்சர்னா பிக்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், சி கரெக்டான ஆன்சர்னா சிக்கு நேராக வந்து பண்ணுங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்னுங்க இ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்கான மீனிங் வந்து அந்த கொஷனுக்கான ஆன்சர் தெரியல அப்படின்றவங்க ஈயை நீங்கள் ஷேடோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஷேடோ பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி டிக் பண்ணுறதோ இன்ட்ரு பண்ணுறதோ கூடாது. ஸோ தெளிவாக அந்த ஃபுல்லாக அந்த ரவுண்டு மறைகிற அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தா ஷேடோ பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த OMR வந்து பார்த்தா வேலிட் வந்து ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ABCD மொத்தமாக 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் உங்களுக்கான ஆன்சர் இ மட்டும் வந்து எனக்கு விடை தெரியவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கான அந்த கரெக்டாக அந்த OMR ஷீட்டை கரெக்டாக நீங்கள் ஷேடோ பண்ணுங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு ஷேடோ மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே கொஸ்டினுக்கு 2 ஷேடோ பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தா மார்க் வந்து எவல்யூஷன் பண்ண மாட்டாங்க. அதேமாரி தான் இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு நீங்கள் எதுவுமே ஷேடோ பண்ணாமல் விட்டாலும் உங்களுக்கு வந்து மார்க் மைனஸ் பண்ணப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் விடைத்தாள் செல்லாதாக்கப்படும். ஸோ விடைத்தாள் வந்து அந்த OMR ஆன்சர் ஷீட்டே வந்து ஸோ இன்வேலிட் அப்படின்றது எதன் காரணமாகுனா நீங்கள் பிளாக் பென் தவிர வேறு பெண்ணை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேடோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய விடைத்தாளை வந்து பார்த்தா திருத்த மாட்டாங்க, நீங்கள் எக்ஸாம் எழுதி வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் OMR ஷீட் இல்லாமல் வேற ஒரு OMR ஷீட்டை நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க, வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் கொடுத்துருக்கு, அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா உங்களோட OMR ஷீட் வந்து இன்வேலிட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் OMR விடைத்தாள செகண்ட் பக்கம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் விடைகள் நிரப்பாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான OMR இன்வேலிட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பார்கோட் சைடில் பார்கோட்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பார்கோட் நீங்கள் சேதப்படுத்தி அதை வந்து QR கோட் ஸ்கேன் பண்ண சொல்ல ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா உங்களுடைய OMR வந்து பார்த்தா இன்வேலிட் பண்ணப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் OMR ஷீட்டில் தேவையில்லாத இடத்துல நீங்கள் கிறுக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட OMR ஷீட் வந்து பார்த்தா செல்லாதாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேவையான இடத்துல நீங்கள் சைன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் OMR ஷீட் வந்து இன்வேலிட் பண்ணப்படும். இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வினா தொகுப்பின் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுல ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தவறாக நிரப்பியிருக்கீங்க, முறையற்று நிரப்பியிருக்கீங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய OMR ஷீட் வந்து பார்த்தா இன்வேலிட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் வந்து பார்த்தா புக்லெட் நம்பர் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷின் பேப்பரில் ஒரு புக்லெட் நம்பர் இருக்கும். அந்த புக்லெட் நம்பரை இதில் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 1 2 3 அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிட்டு அந்த 1க்கு நேராக ஷேடோ பண்ணணும், 2க்கு நேராக ஷேடோ பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் ஷேடோ பண்ணணும். அந்த மாதிரி புக்லெட் நம்பர் நீங்கள் எழுதாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான OMR ஷீட் வந்து இன்வேலிட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புக்லெட்டை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தா கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, அந்த கொஷின் பேப்பரில் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 27430896 அந்த மாதிரி நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நீங்கள் இந்த காலமில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே சொன்ன பாருங்க, இந்த இடத்துல அந்த நம்பரை நீங்கள் அப்படியே புக்லெட் நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு 1க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், 3க்கு நேராக வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா ஷேடோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. புக்லெட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு 2க்கு நேராக ஷேடோ பண்ணுங்க, 7க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் இந்த புக்லெட் நம்பரில் வந்து பார்த்தா நம்பரை தப்பாக எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 மதிப்பெண் வந்து போயிடுங்க. ஸோ தெளிவாக நம்பரை கொடுங்க. அதேமாரி கீழே ஷேடோ பண்ணுறதும் தெளிவாக கொடுக்கணும். மிஸ்மேட்சாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மதிப்பெண் குறைக்கப்படும்ன்றத தெளிவாக வந்து பார்த்தா சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மதிப்பெண் குறைத்தல். எதுக்கெல்லாம் உங்களுக்கான மதிப்பெண் வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா சுய விவரங்கள் கொண்ட OMR விடைத்தாளாக இல்லாத பட்சத்தில்
அவ்விடைத்தாளில் விண்ணப்பத்தாரின் பதிவெண் தவறாக நிரப்பப்பட்டிருந்தால் 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பதிலாக வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் விடைத்தாளில் பகுதி 2 இருக்குது பாருங்கள். ஸோ ஏபிசிடிஇ ஆகியவற்றின் மொத்த எண்ணிக்கை தவறாக குறிப்பிட்டிருக்கீங்க, நிரப்படாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ விடைத்தாள் பகுதி 2னா ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க பார்ட் 2. இதில் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து உங்களுடைய அந்த மார்க் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். அந்த மார்க்கை நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த எவ்வளோ மொத்த மதிப்பெண் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குற மாரி இருக்கும் பகுதி 2ல். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்காம விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மார்க் 2 மார்க் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க பாருங்கள், அதாவது மொத்தமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, எவ்வளோ ஆன்சர் ஏ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஆன்சர் பி பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்துல அதான் சொன்ன மாதிரி புக்லெட் நம்பர் தப்பாக எழுதிருக்கீங்கன்னா 5 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்வரின் இடது கை கட்டை விரல் ரேகை இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் வந்து வைக்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சென்டர்லேயே உங்களுக்கு அந்த பேடு கொடுத்துருவாங்க, இங்கு பேடு. அதன் மூலமாக உங்களுடைய இடது கை விரல் ரேகை இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். வைக்காம விட்டுட்டா உங்களுக்கு 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆர் விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பாக எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாமல் இருந்தால் தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண் 2 மதிப்பெண் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் இப்போ 52வது கொஸ்டினுக்கு நீங்கள் எதுவுமே ஷேடோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் பின்பற்றக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணவே போதுமானது. கண்டிப்பாக வந்து அங்கே அரை சூப்பர்வைசர் வந்து பார்த்தா எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் பண்ணுவீங்க எங்கன்னா ஸோ ஓஎம்ஆர் பேஜ் கடைசி பேஜில் இங்கே வந்து சைன் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னா கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் புக்லெட் நம்பர் இதில் போயிட்டு உங்கள் புக்லெட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு புக்லெட் நம்பர் கீழே என்ன நம்பர்ன்றதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் ப்ரெசென்ட்டாக இல்லையான்றதை சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் ப்ரெசென்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஷேடோ பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து பார்த்தா ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே எல்லாமே அந்த 200 கொஷின்ஸுமே கரெக்டாக ஷேடோ பண்ணிக்கலான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க பாருங்கள் செக்ஷன் 3ல் வந்து மொத்தமாக 200 கொஷினில் ஏக்கு மட்டும் எவ்வளோ நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஒரு 100 ஏ ஆனால் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா இதில் போயிட்டு 100 அப்படின்னு போட்டுட்டு 1க்கு நேராக ஷேடோ பண்ணுங்கள், 00க்கு நேராக ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 98 நான் ஏ ஆன்சர் பண்ணியிருக்கேன்னா 098 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு 0க்கு நேராக ஷேட் பண்ணிட்டு 9க்கு நேராக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 8க்கு நேராக ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 200 கொஸ்டினில் பி எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பி வந்து ஒரு 80 பண்ணியிருக்கீங்கன்னா 080 என்பது மென்ஷன் பண்ணிட்டு 0க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். 8க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி திரும்ப 0க்கு நேராக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, டிக்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஈக்கு வந்து எவ்வளோ ஆன்சர். அதிகபட்சமாக இ வந்து பார்த்தா யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இ எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 30 என்டர் பண்ணிட்டு 30 ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி ஒரு ரஃப் பேப்பரில் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கூட்டி கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றத படுற மாதிரி இருக்கும். அதாவது இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஏக்கு நேராக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத 10 பண்ணியிருக்கீங்கன்னா 10 ஏ பண்ணியிருக்கீங்க வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் உள்ள பி மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க 20னா 20 என்ட்ரு பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த கட்டத்தில் உள்ள சி மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, இந்த கட்டத்தில் உள்ள டி மட்டும் எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அதேமாதிரி ஈக்கு எவ்வளோ ஆன்சர். அதேமாதிரி செகண்டாக இருக்க பாருங்கள் இந்த கட்டத்தில் ஏ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பி எவ்வளோ, சி எவ்வளோ அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். அதேமாரி இந்த கட்டத்தில் ஏ எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பி எத்தனை ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஈஸியாக தான் இருக்க போது, கஷ்டம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது. அதுக்கப்புறம் உங்களுடைய சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் இதில் வந்து சைன் பண்ணுவாங்க. தேர்வு முடிந்த பின் எக்ஸாம் இன்டிலேட்டர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து சைன் பண்ணுவாங்க. அதேமாரி இங்கே 2 இடத்துல சைன் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பண்ணுறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் நீங்கள் ஆன்சர் பண்ண எல்லா கொஷின்ஸு கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு டோட்டலாக எவ்வளோ ஆன்சர் பண்ணிக்கிறத கரெக்டாக டோட்டல் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓஎம்ஆர்க்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து பண்ணவே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து பார்த்தா எந்த மைனஸ் மார்க்கும் இல்லாத நீங்கள் ஈஸியாக வந்து ஓஎம்ஆரை வந்து ஷேர் பண்ணிடலாம்.
உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு சில பேர் புதுசாக எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுத தெரிஞ்சிருக்கும், புதுசாக எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைமாக தான் இருக்கும். அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.